ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் vlogster. இந்த வீடியோல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோங்கிறத வாங்க ஒரு சின்ன கிளிம்ஸா பார்க்கலாம். வாங்க நம்ம ஃபுல் வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாண்டிச்சேரி போற வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. எதுக்கு போறோம்னு நம்ம பாத்தீங்கன்னா, எங்க அப்பா அம்மாவோட ஆனிவர்சரி டேக்காக தான் நம்ம பாண்டிச்சேரி போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 இயர்ஸ் ஆச்சு மேரேஜ் ஆகி. அதனால பாத்தீங்கன்னா 15 நம்பர் போட்டு கேக் ரெடி பண்ணியிருந்தோம். அதை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த செலிப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நைட் ஒரு 12 o'clock இருக்கும். அந்த டைம்ல தான் கேக் கட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப வாங்க நம்ம காலையில எழுந்திரிச்சு பாண்டிச்சேரி கிளம்பலாம். இப்ப காலையில இருந்துச்சு என்னோட ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்ப சேலம் டு பாண்டிச்சேரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 hours டிராவலு. அதனால நாங்க இப்போ ஒரு 7 o'clock அந்த மாதிரி கிளம்பிட்டோம் வீட்டுல இருந்து. அதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் தூரம் வீட்டுல இருந்து வந்தாச்சு. பசிக்குதுன்னு நான் வீட்டுல இருந்து சில ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டேன். அதுல இருந்து எனக்கு வந்து சாக்லேட் டோனட்னா ரொம்ப பிடிக்கும். அதான் எடுத்துட்டு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டிஃபன் சாப்பிடலாமே நான் அடையார் ஆனந்த பவன்ல நிப்பாட்டினேன். அங்க வந்து எங்க எல்லாருமே டிஃபன் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆனா எனக்கு வேண்டான்னு நான் அதிரசம் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அங்க இருந்துச்சு. திரும்பியும் டிஃபன் சாப்பிட்டு நாங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா செம்ம வெயில். ஆனா கொஞ்சம் தூரத்துல டிராஃபிக்கே இல்லை. ஆனா சீக்கிரமா போய் ரீச் ஆயிட்டோம். ஆனா போற வழி எல்லாமே நான் படம் பார்த்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தேன் நானு. இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி வந்து ரீச் ஆயிட்டோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா யாரு பாண்டிச்சேரிக்கு வந்தாலும் இந்த ஏரியாவுக்கு வந்துருவாங்க. நம்ம பீச் பக்கத்துல நிறைய ஏரியா இருக்கு. இந்த மாதிரி பிரெஞ்ச் டைப்ல நிறைய பில்டிங்ஸ் இருக்கு. இங்க பில்டிங்ஸ் எல்லாமே பிரெஞ்ச் டைப்ல தான் இருக்கும். அங்கதான் நான் இப்ப வந்துட்டு இருக்கேன். நீங்க பாத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க நிறைய பியூட்டிஃபுல்லான பில்டிங்ஸ் இருக்குன்னா நான் நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்ட்ரீட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரீஸ் இருக்கும். எங்க பார்த்தாலும் ட்ரீஸா தான் இருக்கும். அதுவும் இல்லாம இந்த பிரெஞ்சு பில்டிங்காக சூப்பரா இருக்கு அந்த ட்ரீஸ் எல்லாமே. அதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. பக்கத்து ஸ்ட்ரீட்லயே பீச் இருக்கு. சரி காலையில வந்து பார்ப்போம். இங்க பக்கத்து ஸ்ட்ரீட்ல தானே பீச் இருக்கு. சரி போய் பார்க்கலாமே நான் போயிட்டு இருக்கேன் பாக்குறதுக்கு பீச்சு. நான் பீச் பக்கத்துல வந்துட்டேன். பீச்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு வியூவே. அதுவும் இல்லாம நான் வந்து ஒரு மணிக்கு தான் வந்திருந்தேன் பீச்சுக்கு. ஆனா செம்ம வெயில். கல்லெல்லாம் நீங்களே பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த வெளிச்சத்துக்கு. ஆனா ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் அப்படியே வந்துட்டேன் நான் பீச்ல இருந்து. இப்ப நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம லஞ்சுக்கு தான் போறோம். நம்ம எங்க லஞ்ச் சாப்பிட போறோம்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேயே ஃபேமஸான ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் நம்ம போறோம். அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்டே என்டர் ஆயிட்டோம். இல்லைன்னா நம்ம டிக்கெட் வாங்கி வெயிட்டிங் தான் பண்ணணும். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் வந்ததுனாலே ஆனா ரொம்ப கூட்டமா இருந்துச்சு, ரஷ்ஷா இருந்துச்சு. எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். அதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நான் இந்த ரெஸ்டாரண்ட்ல என்னென்னலாம் ஆர்டர் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா பிரியாணி, அதுக்கப்புறம் ரைஸ், வெஜ் மீல்ஸ், அந்த மாதிரி நிறைய
வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ண ஃபுட்டு எல்லாமே சூப்பரா டேஸ்டியா இருந்துச்சு. இப்போ நான் வந்து நான் ஆர்டர் பண்ண ஃபுட்டு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எங்க ஸ்டே பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில ஸ்டே பண்ண போறதுல நம்ம வந்து பாண்டிச்சேரியில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு ரெசார்ட் இருக்கு. அந்த ரெசார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீச் சைடு ரெசார்ட். 1 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும் பீச்சுக்கும் ரெசார்ட்டுக்கும். அந்த ரெசார்ட்ல வந்து நம்ம தங்க போற ரூம்ல வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. அது நீங்க பார்க்க போறீங்க. இப்போ நம்ம ரெசார்ட் கிட்ட வந்து நம்ம ரீச் ஆயிட்டோம். இந்த ரெசார்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா சராவி ரெசார்ட். இப்போ நம்ம ரெசார்ட்குள்ளார நம்ம என்டர் ஆயிட்டோம். ரிசப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. இப்போ நம்ம ரிசப்ஷன்ல வந்து நம்ம ஐடிஸ்லாம் கொடுத்துட்டு நம்ம செக்இன் பண்ணிட்டோம். நமக்கான ரூம் கீயும் தந்துட்டாங்க. இப்போ நம்ம ரூம்குள்ளார தான் போறோம். நம்ம வந்து இங்க வந்து ஒரு சூட் ரூம் தான் எடுத்திருந்தோம். வாங்க அந்த சூட் ரூம்குள்ளார என்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப நம்ம வந்து ரூம்குள்ளார வந்து என்டர் ஆயிட்டோம். இப்ப ரூம்குள்ளார என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேசேஜ் ஏரியா ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வியூ தெரிஞ்ச சிட்டிங் ஏரியாவும் வெளியில வந்து சூப்பர் வியூவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெட் ஏரியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமு, அதுக்கப்புறமா வாஷ்ரூம் இருந்துச்சு. வாஷ்ரூம்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் வாஷ்ரூமு. இப்ப நான் சொன்ன சர்ப்ரைஸ், இந்த ரூம்ல சர்ப்ரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் வெளியே இருக்கு. அதை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த ரூம் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் சூட்டு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். நான் முன்னாடி வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் வந்து இந்தோனேஷியா பாலி போனப்போ இதே மாதிரி ஒரு ஸ்விம்மிங் சூட் ரூம் தான் நாங்க எடுத்திருந்தோம். இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நான் அங்கேயும் பண்ணியிருந்தேன். ஆனா நான் சின்ன குழந்தைனால அந்த அளவுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. ஆனா இந்தியால நான் இந்த ரூம் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். அதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நான் வந்த உடனே அந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்துட்டு எனக்கு நான் வந்து ரொம்ப என்ஜாய்மெண்டா இருந்தேன். இதோ ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு நான் ஸ்விம்மிங் பூல்லுக்குள்ளார குதிச்சிட்டேன். நான் அந்த வெயிலுக்கும் அந்த தண்ணிக்கும் சூப்பரா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் நான் நல்லா ஒரு 1 hour ஜாலியா ஸ்விம்மிங் பண்ணிட்டு நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சைக்கிளிங் ஏரியா இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப பெருசுனால நம்ம எங்க வேணாலும் சைக்கிளிங் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம நம்ம பிளே ஏரியா வந்து ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம ஃபுட்பால் விளையாண்டுக்கலாம், வாலிபால், அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம எந்த பொருள் கொண்டு வந்தாலும் நம்ம விளையாண்டுக்கலாம். அங்கேயும் கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாம இங்க வந்து ஒரு காமன் ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து ரொம்ப பெரிய செஸ் போர்டு இருக்கு. நம்ம வந்து உள்ளார போய் செஸ் காயின்ஸை வந்து நகுத்தி நம்ம விளையாண்டுக்கலாம். இந்த மாதிரி செஸ் போர்டுலாம் நிறைய இருக்கு அங்க. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. நான் சைக்கிள் தான் ரொம்ப நேரமா நான் ஓட்டிட்டே இருந்தேன். நான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் நான் விளையாண்டுருந்த போது நான் வந்து ஈவினிங்ல நான் ரூம்குள்ளார வந்துட்டேன். ரூம்குள்ளார வந்து நான் கொஞ்சம் படம்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நைட்டு ஒரு 8 o'clock அப்பதான் நமக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து ஆனிவர்சரிக்காக எங்க அம்மாவை வந்து கேண்டில் லைட் டின்னர் சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க. அந்த சர்ப்ரைஸ் எனக்கு மட்டும் தெரியும். அந்த மூமெண்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ற ஏரியாவுக்கு நம்ம வந்து ரீச் ஆயிட்டோம். நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஏன்னா சில பிரைவசி ரீசன்ஸ்க்காக நம்ம அந்த வீடியோ எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணல. அதுவும் இல்லாம நான் வந்து அந்த ஆம்பியன்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். சூப்பரா இருந்துச்சு அந்த ஆம்பியன்ஸ். 15 years கம்ப்ளீட் ஆகிறதுனால
அந்த டேபிள்லையும் 15ன்னு அழகா பூ வச்சு டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு ஆம்பியன்ஸு. நான் வந்து சைக்கிள்லேயே ரவுண்ட் அடிச்சு ஆம்பியன்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன் நான். அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் லைட் டின்னருக்காக ஒரு 15 வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பர்டிகுலரா எங்க 3 பேத்துக்கும் பிடிச்ச டிஷ்ஷா பர்டிகுலரா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாசி கோரி, அதுவும் அக்கா நூடுல்ஸ், அதுக்கப்புறமா ஹனி சிக்கன்ல அந்த மாதிரி நிறைய எங்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான ஃபுட்டெல்லாம் சொல்லி செஃப் கிட்ட ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 15 டிஷ்ஷஸ் அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஆம்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் ஃபுல்லாகவே நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இருந்தோம். இந்த ரெசார்ட்ல வந்து நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து ரெஸ்டாரண்ட்ல தான் அங்கே சாப்பிட போறாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஒரு கார்டன் ஃபுல்லாகவே நாங்கள் 3 பேர் தான் இருந்தோம். நம்ம ஜாலியாக சாப்பிட்டுட்டு இந்த 15 இயர்ஸ்ல என்னென்னலாம் ஆச்சு அந்த மாதிரி நிறைய கதைலாம் பேசுறதுக்கே ரூமுக்கு வந்து வர்றதுக்கே ஒரு 10 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னே நான் திரும்பியும் ரூமுக்கு வந்துட்டேன். ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா நைட் வியூவில் ஸ்விம்மிங் பூல் வந்து செம்மையாக இருந்துச்சு வியூவே. ஆனால் இந்த ஆர்வத்தில் நான் ஸ்விம்மிங் பூலார குதிச்சிட்டேன். ஆனால் சாப்பிட்ட உடனே இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலார ஸ்விம்மிங் பண்ணக்கூடாது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் நான் வெளியே வந்துட்டேன். இந்த நைட் வியூவில் வந்து செம்ம லைட்டிங்கோட இந்த ஸ்விம்மிங் பூல் அந்த தண்ணியோட கலர்லையும் செம்ம ஆம்பியன்ஸ், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எல்லா ரெசார்ட்லேயும் காமன் ஸ்விம்மிங் பூல் தான் இருக்கும். அந்த ரெசார்ட்ல எல்லாமே காமன் ஸ்விம்மிங் பூல் வந்து 6 o'clock மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம இந்த சூட் ஸ்விம்மிங் பூல் ரூம் எடுத்தனால நம்ம எத்தனை மணிக்கு வேணால் நம்ம ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டாக நம்ம ஸ்விம்மிங் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ரூமில் இருக்கிற அட்வான்டேஜு. நான் ஸ்விம்மிங் பண்ணி முடிச்சுட்டு நான் தூங்க போயிட்டேன். அந்த வியூலேயே அந்த ஆம்பியன்ஸ்லேயே அந்த லைட்டிங்லேயே நான் வந்து அந்த கண்ணாடி வழியே அந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு நான் தூங்கிட்டேன். காலைல எந்திரிச்சு நான் எங்கெங்கெல்லாம் போகணும்னு நீங்க பார்க்கணும்னா அஜீஸ் வ்ளாக்ஸ்டரை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அஜீஸ் வ்ளாக்ஸ்டர் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் என்ன, நான் வழக்கமா சொல்றது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். கீப் ஸ்மைலிங், பி ஹாப்பி ஆல்வேஸ், பி பேஷன்ஸ், வாட் எவர் ஹேப்பன்ட், it will change one day. Thank you.